வணக்கம். இன்னைக்கு நம்ம விருச்சிக ராசிக்கு 2025ஆம் ஆண்டுல ஜாப், கெரியர், பிசினஸ், இன்கம் இது மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஏன் பர்டிகுலரா இதை மட்டும் சொல்றேன் அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட வாழ்நாள்ல இருக்கிற கஷ்டத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க ஜாபுக்கு வேண்டி. ஸோ அப்படி இருக்கிற நபர்களுக்கு நம்ம டீட்டெயில்டா கொடுத்துடலாமே 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன்ஸை டீட்டெயில்டா கொடுத்துடலாமே. இப்போ எப்படின்னா, ஜாப்னு எடுத்துக்கிட்டாலுமே நீங்க விருச்சிக ராசி சார்ந்தவங்க ஒன்னா வேலை தேடிட்டு இருக்கலாம், இல்ல வேலையில ஆல்ரெடி எனக்கு 4 வருஷம் வேலையில் இருக்கு, நான் நெக்ஸ்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி ஒரு ஆட்கள் இருப்பீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் இருப்பீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ல செலக்ட் ஆகி உள்ள போய் உட்காந்து அடுத்த பொசிஷன் டிரான்ஸ்ஃபருக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் இருப்பீங்க. அடுத்து ஃபாரின்ல போய் நான் வேலை செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அதை வெளிநாட்டுல எனக்கு வாழ்க்கை அமையுமா, வெளிநாட்டுல நான் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு கேட்டுருப்பீங்க. அடுத்து நான் பிசினஸ் தொடங்கலான்ட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த ஜாப் எல்லாம் வேண்டாம், 9 to 5 ஜாப் வேண்டாம், நான் பிசினஸ் தொடங்கலான்ட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் இந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் செய்யலாமா, விரிவாக்கம் செய்யலாமா, இல்ல இப்படியே கண்டினியூ பண்ணலாமா, எனக்கு எப்படி இருக்கு 2025ஆம் ஆண்டு அப்படின்னு இருப்பீங்க. அடுத்து கன்சல்டிங் அண்ட் சர்வீஸ் ஃபீல்டு, அந்த மக்களோட தொடர்புல இருக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபீல்டு இருப்பீங்க விருச்சிக ராசியை சார்ந்தவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்க விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு 2025ஆம் ஆண்டு, முக்கியமா ஜாப், கெரியர், பிசினஸ். ஜாப்னு எடுத்துக்கிட்டாவே இவ்வளவு கேட்டகரி இருக்கு, அதனால நான் 1 by 1 சொல்லிடுறேன். அதனாலதான் நான் இப்படி டெப்தா, ஏன்னா உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன், எனக்கு எந்த மாதிரியான பலன்கள் வேணும். நான் மேலோட்டமா நான் ஜாப், கெரியர், பிசினஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியரன்ஸ் இருக்காது. நான் இப்போ கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா, இல்ல நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற எனக்கு எப்படி இருக்கு, இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கு, அந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் வேற கம்பெனிக்கு போலான்னு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கு, இல்ல நான் வேலை ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு இருப்பீங்க. அப்ப வேலை தேடிட்டு இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம இன்டெப்தா பாத்துக்கலாம். 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி சார்ந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வேலை இல்லாதவங்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட அதிபதி 10ஆம் அதிபதி அவர் தான் தொழில் ஸ்தானம். அவரோட தொழில் ஸ்தான அதிபதி சூரிய பகவான். அவர் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. அவர் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரு, எப்படி யாரால பார்க்கப்படுறாரு, இதெல்லாம் பாருங்க. அதை பொறுத்து தான் உங்களுக்கு உங்களோட தொழில் எவ்வளவு பெருசாவோ இல்ல சின்னதாவோ எப்படி அமையும், எந்த மாதிரி அமைப்புல இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ உங்களோட 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க சுய ஜாதகத்தை எடுத்து சூரியன் எவ்வளவு வலுவா இருக்கிறாரு அப்படின்னு பாத்துக்கோங்க. அதை பொறுத்து உங்களுக்கு தொழில் அமையும்னு சொல்லலாம். ஒண்ணு. அடுத்து என்னன்னா, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டுல சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி அவர் மீன ராசிக்கு. அது உங்களுக்கு 5ஆம் இடமா இருக்கும் பிப்ரவரி 2025ல. அடுத்து உங்களுக்கு ஏப்ரல்ல 5ஆம் இடத்துல இருந்து ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அதாவது ராகு கேது பின்னோக்கி தான் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்ப 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆவாரு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்துட்டோம்னா கேது பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு. அடுத்து குரு பகவான் இருக்கிறாரு, அவர் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். இதுதான் ராஜ கிரகங்களோட இந்த பயிற்சி இப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் இருக்கு. பிப்ரவரியில சனி பகவான் பயிற்சி ஆவார், ஏப்ரல் ராகு கேது பயிற்சி ஆவாங்க, மே மாசத்துல குரு பகவான் பயிற்சி ஆவார். இதுதான் உங்களோட கோச்சார பலன்கள். இப்படிதான் ராஜ கிரகங்களோட அமைப்பு இப்படிதான் இருக்கு. சோ அப்ப வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? சோ என்ன ஒரு சின்ன இதுனா, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மினிமம் அஷூரன்ஸ், நான் என்னன்னா மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க இந்த ஒரு பொருளை வாங்க, மினிமம் கேரண்டி எனக்கு 1 வருஷம் இது உழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி மினிமம் கேரண்டி உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு 2025 இல்லைனாலுமே உங்களுக்கு நீங்க உங்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில் அமையும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் அமையும் அப்படின்னு சொல்றேன். சோ நீங்க முயற்சி செஞ்சுட்டே இருங்க. அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லைனாலுமே மினிமம் கேரண்டி உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சூரிய பகவான் உங்களோட ஜாதகத்தில் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் தான் 10ஆம் அதிபதி. அது இல்லாம உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க.
அதுதான் வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணும். ஸோ அப்போ நல்ல தசாபுத்தி போச்சுன்னா நல்லா உங்களுக்கு பலன் கொடுக்கும்னே சொல்லலாம். அப்போ ஓரளவுக்கு வந்து மத்தியமா இருந்துச்சு அப்படின்னா அது மாடரேட்டான பலன்கள் தான் கொடுக்கும். அப்போ என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க, அதை பொறுத்து தான் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கோச்சாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்க ஜாதகத்துல. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, டைம் பீரியட் நான் இப்போ எந்த டைம் பீரியட்ல இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும். அதை பொறுத்து நீங்க அப்ளை பண்றப்ப சில பேருக்கு டக்குன்னு கிடைக்கல விருச்சிக ராசி சார்ந்தவங்களுக்கு, சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம். அது உங்களோட தசாபுத்தி உங்களோட கோச்சார அதாவது கோச்சார பலன்கள் இருந்தாலுமே வந்து உங்களோட சுயஜாதகம் வந்து அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். சோ அப்போ வந்து உங்களோட சுயஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்துதான் இந்த கோச்சாரம் வந்து ஒரு 25% சதவீதமா ஒர்க் பண்ணும். ஆனா என்னன்னா அந்த டைம் பீரியட் இப்ப வரணும் அப்படின்னம்னா அதாவது கோச்சாரம் கரெக்டா செட் ஆகும், அதே மாதிரி சுயஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகிறப்பதான் உங்களுக்கு கரெக்டா வந்து அது அமையும். நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அமையும் அப்படின்னு சொல்றேன். சோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு மினிமம் கேரண்டி கண்டிப்பா. ஏன்னா ஒரு அடுத்து வந்து ஒரு தொடக்கம், அதாவது 20 to 22 வயசுல இருக்கிறவங்கள வந்து அடுத்து அடுத்து வேலையை நல்லா வாங்கிட்டு அடுத்து கல்யாணம் பண்ணணும், வீட்டுல இருக்கிறவங்களை பார்க்கணும், அந்த வீடு கட்டணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். சோ அப்போ ஒரு தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ அப்போ நீங்க கொஞ்சம் முயற்சி அதிகமா எடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓப்பனாவே பிராங்கா சொன்னா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. பட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட முயற்சியை வந்து வேகத்தை அதிகமா பண்றப்போ வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? சோ நீங்க வந்து எதுவுமே மனம் தளர வேண்டாம், கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க நினைச்ச மாதிரி இல்ல அப்படின்னாலுமே வந்து ஒரு படி கீழே இருந்தாலுமே கண்டிப்பா அந்த மாதிரி மினிமம் கேரண்டி கண்டிப்பா ஜாப் கிடைக்கும்னு சொல்றேன். சோ நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு கன்ஃபார்மா ஜாப் கிடைக்கும். மே ஜூன் ஜூலை இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும்னே சொல்றேன். அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு மே ஜூன் ஜூலை இந்த டைம் பீரியட டார்கெட் பண்ணா சூப்பராகவே இருக்கும். நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. எவ்வளவு வேகமா டக்குன்னு முயற்சி செய்யறீங்களோ அவ்வளவு வேகமா பலன்கள் கிடைக்கும்னே சொல்றேன். அடுத்து வந்து அதாவது பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் வந்து விருச்சிக ராசி சார்ந்தவங்களுக்கு ஏதோ ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பீப்புள்ஸா இருக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னம்னா சில பேர் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இங்கே சிக்கிட்டேன் இதே கம்பெனியில, என்னால வந்து நெக்ஸ்ட் நகர முடியலையே, என்னோட ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு வந்து இந்த இன்கம் பத்தாதே, இந்த பொசிஷன் எனக்கு பத்தாதே, நான் வேற பக்கம் போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் ட்ரை பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டத்துல இருப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கும். சில பேர் வந்து நீங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் உங்களுக்கான பேர் புகழ் அடையாளம் இதெல்லாமே கிடைக்காத மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கலாம். சோ இனிமேல் 2025ல எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸலண்டா இல்ல அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச மாதிரியான சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்றேன். சரிங்களா? அப்போ உங்களோட சுயஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, சூரியன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, இதெல்லாம் யாரோட இணைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? யோகாதிபதி தசை போகுதா, பாதகாதிபதி தசை போகுதா, மாரகாதிபதி தசை போகுதா, ஏதாச்சும் இந்த மாதிரி எல்லாம் எந்த டைம் பீரியட் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அப்ப நீங்க எந்த டைம் பீரியட் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கான பலன்களோட சதவீதம் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா கிடைக்கும், எவ்வளவு பர்சன்டேஜ்ல கிடைக்கும். எனக்கு 80% வந்து நீங்க சொல்றது வந்து எனக்கு 80% கிடைக்குமா, 70 கிடைக்குமா, 50 கிடைக்குமா, 40 கிடைக்குமா, இல்ல 90 கிடைக்குமா அப்படிங்கறத நான் சொல்றதை பொருத்தி பார்க்கறதுக்கு உங்களோட சுயஜாதகம் வந்து சப்போர்ட் ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? அப்போ உங்க சுயஜாதகத்தையும் பார்க்கணும், எடுத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். சோ அப்ப இவர் சொல்றது வந்து நம்மளுக்கு இது மேட்ச் ஆகுது, அப்ப நமக்கு நல்லது நடக்கும். இவர் சொல்றது இந்த டைம் பீரியட் நம்மளுக்கு மோசமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றேன். சோ ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க எப்படி இருக்கலாம்னா நீங்க வந்து நிறைய சேஞ்சஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இப்ப வேற ஏதாவது கம்பெனிக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க கூட சுத்தி இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து உங்களை வந்து வளர விடாம வந்து பண்ணுவாங்க. உங்க கூட நல்லா பேசுவாங்க, பட் பின்னாடி போய் வந்து உங்களை பத்தி தப்பா சொல்றது, இந்த மாதிரி வந்து நீங்க என்னதான் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே வந்து பிரைவேட் செக்டருக்கு அது வந்து உங்களோட பேர் வந்து வெளியில வராது. இந்த டைட்டில் எண்டு கார்டுல வந்து இது பை அப்படின்ட்டு அவங்க மேனேஜரோட பேர் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து மேனேஜரோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இந்த மாதிரி டைம் பீரியட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னம்னா கொஞ்சம் அமைதியா இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் ஓபன் அப் பண்ணாதீங்க. அடுத்து நீங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னா இந்த வேலையை வந்து விட்டுட்டு இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிற தொழில், இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை வந்து அடுத்த தொழிலோ வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஜாபோ பிசினஸ். ஓகேங்களா? இப்ப இருக்கிற ஜாபை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றேன். விடாம அடுத்து ட்ரை பண்ணணும். அதுல வந்து நம்மளுக்கு சக்சஸ் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து இதை குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். சோ அப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க நினைச்ச மாதிரியான மாறுதல்கள் கண்டிப்பா ஏற்படும், கொஞ்சம் லேட் ஆகலாம். அதோட நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலினாலுமே வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றேன். சோ அப்போ வந்து நம்மளோட
டாபிக்கோட கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பா கிடைக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகலாம், இல்ல நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம 1% 2% கம்மியா நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, சரி நீங்க வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 50,000 60,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்க வேற கம்பெனிக்கு வந்து ட்ரை பண்றப்போ அது நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே வந்து இந்த கம்பெனியை விட அந்த கம்பெனி பெஸ்டா ஒர்த்தா எப்படி இருக்கு, சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, இது எல்லாமே ஃபியூச்சர்ல growth இருக்குமா, இது எல்லாமே பார்க்கணும். ஓகேங்களா? சோ அப்படி பார்த்து ஒரு விஷயத்த முடிவெடுங்க அப்படின்னு சொல்றேன். அந்த அதாவது அவசரப்பட்டு படபடப்பா இருக்கிற டைம்ல வந்து ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து அப்படி இப்படி அதாவது டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறப்ப அது வந்து தோல்வியில போய் முடியலாம். சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து மைண்டை கிளியர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுத்த கம்பெனி வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, இந்த கம்பெனி பெஸ்ட்டா அந்த கம்பெனி பெஸ்ட்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா நீங்க இந்த கம்பெனி ஆவரேஜா இருக்குது, அந்த கம்பெனிக்கு போகலாம். அந்த கம்பெனி இதை விட வந்து நாலு போக்கில் வந்து ரொம்ப வந்து ஆவரேஜா மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்டா அந்த ஜாபை விட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான காலகட்டம் ஏற்படலாம் சில பேர்த்துக்கு. ஸோ அதனாலதான் உங்க சுயஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் டபுள் செக் பண்ணுங்க, டபுள் திங்க் பண்ணுங்க, 4 பேர்த்திட்ட அறிவுரை கேளுங்க. உங்களுக்கு முழுசா வந்து யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களோட அறிவுரை கேளுங்க, அவங்களோட கைடன்ஸ் கேட்கலாம். ஒன்றும் தப்பு இல்ல. பேரண்ட்ஸா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யாராச்சும் ஒருத்தவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அது தப்பு இல்ல. அவங்க கிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்டுட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது வந்து அப்புறம் ரிசைன் பண்றது ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். ஸோ யாருமே வந்து ரிசைன் பண்ணிட்டு ஜாபை தேட வேண்டாம். ஜாப்ல இருந்துகிட்டே ஜாபை தேடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன். இல்லைன்னா வந்து ப்ரொமோஷன் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு, கிடைக்கும் கிடைக்காது இந்த மாதிரி போய் கடைசியில வந்து கிடைக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இந்த ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பட் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன். சோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள், எனக்கு வந்து பிரைவேட் செக்டர்ல ஜாப் வேண்டாம், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும். அப்ப எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, நான் எவ்வளவு டைம் எழுதினாலுமே வந்து நான் ஃபெயிலா போறேன், எனக்கு கிடைக்குமா, தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நான் எவ்வளவு அட்டம் பண்ணாலும் அடிக்கிறேன், ஆனா அது எல்லாத்துலயும் ஃபெயிலா தான் போறேன். சில பேருக்கு க்ளோஸா டார்கெட் போய் தோத்துருப்பீங்க, ஃபெயில் ஆயிருப்பீங்க. ரொம்ப பக்கத்துல போய் 2-3 மார்க் வித்தியாசத்துல 10 மார்க் வித்தியாசத்துல வந்து ரொம்ப ஃபெயில் ஆயிருப்பீங்க. நீங்களாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருப்பீங்க. ஏன்னா என்னடா இன்னும் 4 மார்க் அடைச்ச, நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லாம போச்சே, 4 மார்க்ல நம்ம ஜெயிச்சிருக்கலாமே, பாஸ் ஆயிருக்கலாமே, கவர்மெண்ட் ஜாப்ல போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சோ உங்களுக்கு எப்படி இருக்கு? கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு, விருச்சிக ராசி சார்ந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பாத்துட்டோம்னா, நீங்க ஆல்ரெடி வந்து எழுதி சில பேர் வந்து ஃபெயில் ஆயிருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ ஃபெயில் ஆயிருக்கிற ஆட்கள் வந்து நீங்க 2025க்குள்ள வரக்கு முன்னாடி என்ன வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, எதனால ஃபெயில் ஆன, ஓகேவா? ஒரு பாடத்தை எடுத்துட்டு வாங்க. நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அந்த ஒரு வேகத்தோட அடுத்து பண்ணணும், அடுத்து வந்து செலக்ட் ஆகணும் இல்லாம அப்படின்ட்டு இல்லாம எடுத்துட்டு வரணும். என்ன வந்து நான் தப்பு பண்ணேன், இதனாலதான் நான் இது வந்து ஃபெயில் ஆனேன். ஓகே, இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் வந்து என்னோட கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இல்ல, அதனாலதான் நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதனாலதான் நான் ஃபெயிலா போயிட்டேன். அடுத்து நான் என்னோட கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தணும். இதனால நான் வெளியில சுத்திக்கிட்டு இருந்தேங்காட்டி என்னால கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சோ அப்ப நான் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஸ்டடீஸ்ல வைக்கணும் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு பாடத்தை எடுத்துக்கோங்க, எதனால ஃபெயில் ஆனீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். சோ அந்த பாடத்தை எடுத்துட்டு வரப்போ உங்களோட முயற்சியை ஃபுல்லா போடுறப்போ கண்டிப்பா 2025ல கிடைக்கும். நான் வந்து கிடைக்காதுன்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சூரியன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் தான் வந்து 10ஆம் அதிபதி. அதே மாதிரி சிம்மம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு பாருங்க. சிம்ம ராசி கட்டத்துல எந்த கிரகம் இருக்குது, எந்த கிரகம் பார்க்குது, இதெல்லாம் பாருங்க. சூரியனும் சிம்மமும் வலுத்திருந்தா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அது சூரிய தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் பாத்துக்கோங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் ஹிண்ட் சொல்லிடுறேன். இந்த தசாபுத்தி சூரிய தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். சோ உங்க சுயஜாதகத்தை பொறுத்து வேறுபடலாம் பலன்கள், பட் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ப சூரியன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, சிம்ம வீடு வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, என்ன கிரகம் வந்து உட்கார்ந்து இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. சுபத்துவமா இருக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அப்போ 2025ஆம் ஆண்டுல எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க எதனால ஃபெயில் ஆன அதை வந்து ஒரு கிளியர் வியூ தெரியணும். இதனாலதான் நான் ஃபெயில் ஆனேன். அப்ப அடுத்து வந்து என்னோட முயற்சியை கடினமாக்கணும். எந்த ஃபீல்டுல நான் ஃபெயில் ஆனேன், அந்த ஃபீல்ட்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க வந்து முன்னோக்கி போறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். கண்டிப்பா வந்து வருடத்தோட கடைசி அந்த பார்ட்ல, அதாவது
ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க ரிசல்ட் நீங்க நினைச்ச மாதிரி எதிர்பார்க்கலாம். அதுக்கு உங்க ஜாதகத்துல உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு யோகம் இருக்கணும். அதே மாதிரி கரெக்டான தசா புத்தி போகணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிளிக் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க கண்டிப்பா முயற்சி செஞ்சு அந்த டைம் பீரியட் சூப்பரா இருந்துச்சுன்னா கோச்சாரம் அருமையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப நீங்க உங்களோட சுயஜாதத்தை எடுத்து பார்த்துக்கணும். நீங்க ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா எஃபோர்ட் போடணும். ஏன்னா தானே வந்தோ போனோன்னு படிச்சுட்டு வந்து அதுல ஃபெயில் ஆயிட்டு வந்து நீங்க ஃபீல் பண்றதை விட ஃபுல் எஃபிஷியன்ட்டோட இறங்கணும். ஒரு முழு மூச்சோட இறங்குறப்போ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. லாஸ்ட் அந்த இயரோட லாஸ்ட் பார்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் டார்கெட்ல போய் சில பேர் மிஸ் ஆயிருக்கிற ஆட்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களோட முயற்சி வந்து அதிகமா பண்ணுங்க. கடினமா முயற்சி எடுக்கிறப்ப வெற்றி உங்களை தேடி வரும்னு சொல்றேன். சரிங்களா? அப்ப கண்டிப்பா கிடைக்கும். உங்க சுயஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. சூரியன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு பாருங்க. இந்த டைம் பீரியட் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. அது போக இந்த கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். என்னன்னா வந்து உங்களோட கடின உழைப்பு வேணும். அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறப்போ நீங்க வந்து முயற்சி செய்யறப்பதான் உங்களுக்கு அந்த அதோட பலன்கள் வந்து டக்குன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். நம்ம கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு எப்படி இருக்கும், கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா 2025ஆம் ஆண்டுல வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களை நம்பி நிறைய பொறுப்பு கொடுப்பாங்க. பொறுப்பு அதிகமா கொடுக்கறப்போ நிறைய வேலை அதிகமா இருக்கும். அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்ல வர, ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு சொல்ல வர, அப்படிதானே சொல்ற அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா அதுதான். ஓகேங்களா? அப்போ உங்களை தேடி நிறைய பொறுப்பு வரப்போ உங்களை நம்பி கொடுக்குறாங்கல்ல, அப்போ உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒர்க் அதிகமா இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா உங்களை நம்பி கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட கொடுத்தா பண்ணுவாங்க, இவர் பண்ணுவாரு, இந்த மேடம் பண்ணுவாங்க, இந்த சார் பண்ணுவார் அப்படின்னு உங்களை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்றேன். ஸோ அந்த பேரை காப்பாத்திக்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு ஒர்க் அதிகமா இருக்கலாம். அதாவது கொஞ்சம் ஒர்க்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய வேலை செய்யற மாதிரி இருக்கு. நேரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் இதுக்கு வேண்டி அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே இருக்கு அப்படிங்கிறப்ப ரெடியா இருந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கும், ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கும். நிறைய நீங்க எந்த செக்டர்ல இருந்தாலும், அதாவது கவர்மெண்ட் ஃபீல்ட்ல எந்த செக்டர்ல இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து வேலை அதிகரிக்கும். உங்களோட மேல் அதிகாரி வந்து உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுப்பாரு. ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்க வந்து அதை பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும் அப்படின்ட்டு டைம் எடுத்து பண்ணுவீங்க. பட் கரெக்டா பண்ணி முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்றேன். சரி, நான் ஒர்க் பண்றேன், எனக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும், எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு வந்து கண்டிப்பா அதுக்கான பலன்கள் கண்டிப்பா இருக்கு. அது வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஜூலை, ஆகஸ்ட் இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்குன்னு சொல்றேன். சோ அப்ப வந்து நீங்க வந்து இப்போ முயற்சி வந்து உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு, ஏன்னா வந்து உங்களுக்கு எப்படின்னா வந்து ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு நீங்க நினைச்சோம்னா நடக்காது. உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி முட்டி மோதி போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்க இந்த ஜாபை வாங்கி இருப்பீங்க. கவர்மெண்ட் ஜாபை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்படிதான் இருந்திருப்பீங்க. அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பலன்களும் அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்குன்னு பேர், புகழ், அடையாளம், இந்த மாதிரி வந்து இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் இது எல்லாமே இருக்கு. எப்ப அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையுமே வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்க, உங்களுக்கான வேலையை எப்படி முடிக்கிறீங்க, எவ்வளவு பொறுப்பை பாத்துக்கிறீங்க, உங்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போனா அந்த விஷயம் வந்து கரெக்டா உங்க பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போனா இவங்க பண்ணி கொடுப்பாங்க, இவனை நம்பி போலாம், இந்த மேடம் நம்பி போலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து நினைக்கணும். அவங்க நினைச்சிட்டாவே அடுத்து நீங்க வந்து சக்சஸ் தான். சோ அப்ப நீங்க செய்யற வேலையில கரெக்டா வந்து ஒரு ஹானஸ்டா, ஒரு நேர்மையா அப்படிதான் இருக்கீங்க. அப்படியே வந்து டிராவல் பண்ணிட்டு போய் கரெக்டா பண்ணிக்கணும். இந்த டைம் பீரியட் என்ன முக்கியம் அப்படின்னா, இப்போ ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்த்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம போலாம். சோ அப்படி இருக்கிற ஆட்களுக்கு ஹெல்த்தை பாத்துக்கோங்க. உங்களுக்குன்னு பேர், புகழ், அடையாளம் இது எல்லாமே வந்து இன்கிரிமெண்ட், இந்த மாதிரி ப்ரொமோஷன், உங்களோட பேர் வந்து இவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாத்துக்குமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிரியேட் ஆகும். இவ்வளவு நாள் வந்து ஏனாதான் உங்களை வந்து மதிக்காம இருந்தவங்களும் கூட உங்களை வந்து மதிப்பாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பரவாயில்ல, இவர் பெரிய ஆள் தான், உண்மையாவே இவர் வந்து நிறைய பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த சில பல சோதனைகள் வரலாம். பட் அதையும் மீறி நீங்க இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு நல்ல பேர் எடுப்பீங்கன்னே சொல்றேன். அந்த டைம் பீரியட்ல ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த்ல வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், மைண்ட் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி யார் என்ன வேலை கொடுத்தாலுமே வந்து அது பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறப்போ உங்களுக்குன்னு நல்ல ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ நீங்க கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. மத்தபடி கவர்மெண்ட் ஆபீசருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஒர்க் லோட் அதிகமா இருக்கலாம். அதனால டைம் பீரியட் வந்து டைமிங் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இல்லாம கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கலாம். அதனால வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலாம். அதை மட்டும் தவிர்த்துட்டு ஹெல்த்தை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். அடுத்து பிசினஸ், புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் 2025ஆம் ஆண்டு அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்றேன். எல்லா ராசிக்கும் சொல்றதான் நான் மறுபடியுமே சொல்றேன். நீங்க பாருங்க, உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க.
எனக்கு ஜாப் வந்து வருமா, பிசினஸ் வருமா, இதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க தயவு செய்து. ஓகேங்களா? சரிங்களா? இப்போ நீங்க புதுசா வந்து பிசினஸ் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகிற ஆட்களுக்கு வந்து எனக்கு ஜாப் வருமா, பிசினஸ் வருமா, இதையே பார்த்துக்கோங்க. சரி, எனக்கு வந்து ஜாப் தான் வரும் அப்படின்னா தயவு செய்து அதை நோக்கி டிராவல் பண்ணுங்க. பிசினஸ் வேண்டாம், அது போனா லாஸ் தான் ஆகும். சரிங்களா? விட்டுருங்க. எனக்கு பிசினஸ் செட் ஆகும் அப்படின்ட்டு இருக்கிற ஆட்கள் உள்ள என்ட்ராங்க. வாங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பிசினஸ் எடுத்துன்னா பெரிய அகலக்கால் வைக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னம்னா, உங்களுக்கு டைம் நல்லா இருந்து நீங்க ஒரு பிசினஸ்ல சைன் ஆகணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ரோட்டு கடையில தள்ளுவண்டி கடை வச்சாலுமே வந்து நீங்க சைன் ஆகலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம பெருசா வந்து கடன் வாங்கி தான் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்ல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க யோசிச்சு பண்ணணும். டக்குன்னு யாரோ ஒருத்தன் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அந்த பிசினஸ் கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த பிசினஸ் செட் ஆகுமாங்கிறது நீங்க பார்க்கணும். உங்களுக்கு என்ன வருங்கிறத பார்க்கணும். நீங்க வந்து எப்படி வந்து பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணணுங்கிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து பெருசா பிசினஸ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி பிசினஸ் ஓபன் பண்ணி வச்சுட்டு சும்மா வந்து வெறிச்சோடி இருக்கிறது நோ யூஸ், தெர் இஸ் நோ யூஸ். அதனாலதான் நான் சொல்ல வரேன் என்னன்னா வந்து நீங்க பொறுமையா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. எனக்கு இது செட் ஆகுமா, இல்ல நான் எப்படி எடுத்துட்டு போ. அப்போ வந்து எனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பர்ட் பீப்புள்ஸ் கிட்ட போய் கேட்கலாம், டவுட் கேட்கலாம். அந்த ஃபீல்டுல ஷைன் ஆகிட்டு இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்ற ஆட்களா இருந்தா அவங்க கிட்ட போய் கேட்கலாம், நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. ஃபேமிலியில யாராச்சும் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒருத்தங்கனால அவங்க கிட்ட கேட்கலாம், ஒரு ஆலோசனை கேட்கலாம். அது இல்லாம வந்து நம்ம கையில காசு இருக்குதுன்னு ஆரம்பிச்சுட்டா வந்து மேபி நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணலாம், லாஸ் ஆகலாம். ஸோ அதனால வந்து நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, நீங்க எடுக்கிற டிசிஷன் வந்து தப்பா போயிடலாம். ஸோ அதனாலதான் வந்து பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம டபுள் செக் பண்ணி கரெக்டா வந்து நம்மளுக்கு நடக்குமா, பெர்ஃபெக்டா இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசு பண்ணிக்கலாம். எடுத்தோம்னா பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ அப்போ பொறுமையா போகணும். ஒரு நம்மளுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். அதை நோக்கி நம்ம பிளான் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து அவசரப்படுறதுனால எந்த ஒரு வேலையுமே வந்து நம்மளுக்கு உடனே நடக்காது அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? அடுத்து பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து, இப்போ நீங்க 2024 வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. போகலாம், திடீர்னு மேல போற மாதிரி இருக்கும், திடீர்னு பிசினஸ் க்ரோத் ஆகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் திடீர்னு இறங்கிடும், திடீர்னு மேல ஏறும், திடீர்னு இறங்கிடும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம தான் இருக்கும். உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, அதாவது பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எடுத்தோம்னா இனிஷியல், அதாவது 2025 ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி தான் ஏற்றம் இருக்கும், அதே மாதிரி கண்டினியூ ஆகலாம். அப்ப அந்த கிராஃப் கண்டினியூ ஆகுமா, நான் மறுபடியும் இப்படிதான் கஷ்டப்பட போறேன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வந்து நிறைய சேலஞ்சஸ் வரலாம், நிறைய சோதனைகள் வரலாம் 2025ல. நீங்க வந்து ஒரு டிமோட்டிவேஷன் ஆக வேண்டாம். இந்த மாதிரி வந்து ஏன்டா இதை பண்ணணுங்கிறதெல்லாம் திங்க் பண்ண வேண்டாம். நீங்க வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாதான் நெக்ஸ்ட் வந்து முன்னேற முடியும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ஹார்டா தெரியலாம், ரொம்ப கஷ்டமா தெரியலாம். போக 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 நீங்க உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் உண்டாகும். கண்டிப்பா பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதெல்லாம் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு growth, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. ஒரு வருடத்தோட கடைசி பாதியில வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க அதை டார்கெட் பண்ணுங்க. இனிஷியலா வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த தடைகளை, அந்த சோதனைகளை தாண்டினா தான் அந்த சாதனையை வந்து அடைய முடியும்னே சொல்றேன். சரிங்களா? அதனால வந்து 2025 வந்து 2024 மாதிரி இருக்காது. அதை விட ஒரு 4 படி வந்து 2-3 படி மேலதான் இருப்பீங்க. என்னன்னா வந்து நிறைய தடைகள் ஏற்படலாம். திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும், திடீர்னு ஸ்டாப் ஆயிருக்கும், மறுபடியும் திடீர்னு கிடைக்கும், அதை விட பெஸ்டா கிடைக்கலாம். ஸோ அது வந்து நீங்க வந்து டயர்ட் ஆகக்கூடாது, இந்த டிப்ரெஷன் ஆகக்கூடாது. இது நம்மளை விட்டு போயிருச்சு, இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு. அதை விட பெஸ்டா கிடைக்கும். நீங்க எஃபோர்ட் போடணும், தொடர்ந்து எஃபோர்ட் போடுறப்ப அதை விட பெஸ்டா கிடைக்கும். ஸோ அப்போ உங்க கையில தான் இருக்கு அந்த முயற்சி எப்படி ட்ரை பண்றது அப்படிங்கிறது. ஸோ நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இருந்தாலுமே வந்து நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. அந்த எண்ட்ல வந்து நீங்க வந்து ஜெயிச்சுதான் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன டைம் பீரியட், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. எல்லாரும் சொல்றது நம்பாம உங்களுக்கு என்ன கரெக்டா வருது, உங்களோட பிசினஸ்க்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்ணலாம். அதை விட்டுட்டு மற்றவங்களோட ஓன் டிசிஷனுக்கு நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்ட்டுலாம் பண்ணாம உங்களுக்கு எது வருதோ அதை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணலாம். முதல்ல அதை சக்சஸ் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் சக்சஸ் பாருங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அது இல்லாம வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். நல்லா யோசிச்சு திங்க் பண்ணி எடுக்கிறப்போ கண்டிப்பா சக்சஸ்ல போய் முடியும். அடுத்து ஆன்சைட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபாரின்ல போய் நான் செட்டில் ஆகணும், எனக்கு ஃபாரின் தான் உயிரே, நான் ஃபாரின் தான் போய் வந்து நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய ஆட்கள் இருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் 2025 அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது விருச்சக ராசியில வந்து சந்திரன் நீசம் ஆவாரு. ஸோ அப்படி இருக்கிற இதுதான் வந்து கான்செப்ட். அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, நீங்க வந்து ட்ரை பண்றப்போ
கிடைக்கலாம், கொஞ்சம் தள்ளி கிடைக்கலாம், தாமதமாகலாம், கிடைக்காம போகாது, தாமதமாகலாம். அதே மாதிரி உங்களோட சுயஜாதகம் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து உங்களோட சுயஜாதகம் தான் சொல்லும். நீங்க வந்து டிராவல் பண்ண போறீங்களா, இந்த இயர் டிராவல் பண்ண போறீங்களா, இது எல்லாமே வந்து அந்த டைம் பீரியட் எப்படி இருக்கு, டைம் பீரியட் கிளிக் ஆகணும். அதே மாதிரி கோச்சாரா சப்போர்ட் பண்ணணும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா ஃபாரின் போவாங்கன்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க சுயஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க, என்ன மாதிரி டைம் பீரியட் போகுதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஒண்ணு. அடுத்து வந்து உங்களுக்கு தடைகள் நிறைய ஏற்படலாம். ஓகேங்களா? ஆனா கண்டிப்பா கிடைக்கும். இந்த நிறைய சோதனைகளை தாண்டணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ சில பல தடைகள் இருக்கும். நீங்க வந்து மனம் தளராம மறுபடியும் ட்ரை பண்றப்ப கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எஃபோர்ட் எடுக்காம போயிருவாங்க. பட் எஃபோர்ட்னா உங்களுக்கு எஃபோர்ட்னா என்னன்னு தெரியும், அதான் நீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹார்ட் ஒர்க் அந்த அளவுக்கு பண்ணுவீங்க அப்படிங்கிறேன். அதுலயுமே நீங்க ஃபெயிலியர் ஆகிறப்பதான் ரொம்ப மனம் நொந்து போயிருவீங்க. என்னடா நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போடுறோம், எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு கிடைக்கல, இந்த டைம் எனக்கு கிடைச்சிருக்கும் ஆனா எனக்கு கிடைக்கல, என் கூட இருக்கிறவன் என்னையோட நல்லா ஓரளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்றான், அவன் போறான், அவனோட நல்லா பர்ஃபார்ம் பண்றான், நான் ஏன் போகல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள தாட் வரும். அது வந்து உங்களை வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டு கொண்டு போகும். ஸோ அதை வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னம்னா மேலும் மேலும் வந்து முயற்சி அதிகரிக்கிறப்போ கண்டிப்பா ஃபாரின் போவீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் தடைகள், கொஞ்சம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம், தடைகள் ஏற்படும். சில பல சோதனைகளை தாண்டினா கண்டிப்பா நீங்க வந்து ஃபாரின் டிராவல் பண்ணலாம். சோ உங்களோட சுயஜாதக சப்போர்ட் பண்ணணும். என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க. கோச்சாரம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தடையை கொடுத்தாலுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான பலன்களை வந்து பின்னாடி காலகட்டத்தில் பிற்காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்துரும். சோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்க வந்து உங்களை தயார் பண்ணிக்கணும். ஃபுல் எஃபோர்ட் போடணும். நான் இறங்குறேன், என்ன ஆனாலும் சரி, எனக்கு வந்து என்னோட எண்டு கண்ணை மூடிட்டேன், என்னோட எண்டு வந்து ஃபாரின் தான் அப்படின்ட்டு நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் லேட் ஆகலாம், சோதனையான காலகட்டமா இருக்கலாம். ஆனா பிற்காலகட்டத்தில் பின்னாடி காலகட்டத்தில் வந்து கண்டிப்பா நீங்க அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னு சொல்றேன். அது வந்து பின்னாடி வர காலகட்டத்தில் கண்டிப்பா டச் பண்ணுவீங்க. 2025ல நீங்க முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டினா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன். சரி, அடுத்து வந்து சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் 2025 அப்படின்னம்னா, அதாவது சர்வீஸ் ஃபீல்ட்ல நீங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே வந்து உங்களை வந்து நீங்க உங்களோட பெஸ்ட்டை போட்டு வேலை செய்வீங்க. பட் அவங்க எதிர்பார்க்கிறவங்க வந்து என்னடா எனக்கு இன்னுமே இருந்திருந்தா நீங்க எனக்கு இன்னும் வேலை செஞ்சிருக்கணும், இது எனக்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உங்க மேல வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருப்பாங்க. உங்க மேல வந்து ஒர்க்கை நிறைய திணிப்பாங்கன்னே சொல்றேன். சரிங்களா? அந்த மாதிரியான சர்வீஸ் ஃபீல்ட்ல அந்த மாதிரியான டைம், அந்த மாதிரி பீரியட்ல தான் இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க அதனால வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்குவீங்க. என்ன தப்பு பண்றேன், நான் இனிமேல் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய லேர்ன் பண்ணிட்டு நீங்களே உங்களை வந்து ஒரு நியூவா எடுத்துட்டு வருவீங்க, புதுசா எடுத்துட்டு வருவீங்க. அட இந்த மேடம் இவ்வளவு கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து ஓரளவுக்கு வந்து இது இருந்துட்டு இருக்கிற ஆட்கள் வந்து எதனால தப்பு பண்ண, இனிமேல் நான் என்ன வந்து என்னை ரெக்டிஃபை பண்ணிக்கணும், என்ன வந்து நான் வந்து இனிமேல் கரெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அதனால வந்து நெக்ஸ்ட் வந்து நல்லா ஷைன் ஆவீங்க அப்படின்னு சொல்றேன். சோ அதனால வந்து உங்க மேல வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டே இருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலுமே வந்து இது பத்தாது அப்படின்னு அப்படிதான் வைப்பாங்க. இது பத்தாதுப்பா, எனக்கு இது பத்தாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த டெப்த்ல வந்து அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, பரவாயில்ல இவ்வளவு பண்ணிட்டா அப்படி அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள இருக்கும். பட் அவங்க வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. காமிச்சிட்டா வந்து உங்களை வந்து பாராட்டுற மாதிரி ஆயிரும்ல. அதனால வந்து இன்னும் உங்களை அப்படி சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு டாட் வச்சுக்கிட்டே இருந்தா தான் நீங்க நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அப்படிங்கிற இருக்கிற சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் ஃபீல்ட்ல இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து உங்க மேல வந்து ஒரு நிறைய எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்றேன். அப்ப அந்த எதிர்பார்ப்பு வந்து அவங்க வெளியில வந்து எப்படி காட்டிக்குவாங்கன்னா, இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. பட் நீங்க நிறைய எஃபோர்ட் எடுப்பீங்க. அந்த எஃபோர்ட்டுக்கான பலன்கள் பின்னாடி வர காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து கண்டிப்பா உங்களை வந்து சேரும்னே சொல்றேன். ஸோ டோட்டலா நம்ம ஆல் ஓவர் எடுத்து பார்த்துட்டோம்னா 2025ல வந்து உங்களுக்கு சில பல சின்ன சின்ன தடைகள் தான் இருக்கு. பெருசா ப்ராப்ளம் இந்த மாதிரி தோல்வி அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க வந்து சின்ன சின்ன தடைகளை தாண்டணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலை கிடைக்கலினாலுமே வேலையில் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட முடிவுக்கு போவீங்க, உங்களோட டிசிஷனுக்கு போவீங்க, டெசிக்னேஷனுக்கு போவீங்க. உங்களோட நீங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த எண்டுக்கு நீங்க போவீங்க. சில தடைகள் இருக்கும், அதை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணணும். நீங்க வந்து அந்த டைம்ல தான் வந்து பிரேவா இருக்கணும். ஒரு கான்பிடண்டா என்னால முடியும் அப்படின்ட்டு ஒரு தோல்வியை பார்த்துட்டு சுருங்கி உழுகாம வந்து எந்திரிச்சு மறுபடியும் போராடினீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சில பல தடைகள் இருக்கலாம். பட் கண்டிப்பா கிடைக்கும்னே சொல்றேன். சரிங்களா? கிடைக்காம போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு உங்களுக்கு வந்து சில பல தடைகளை தாண்ட கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வந்து எந்த கேட்டகரினா செகண்ட் கேட்டகரிக்குள்ள வரீங்க. அப்போ கண்டிப்பா கிடைக்கும். என்ன கொஞ்சம் தாமதமாகலாம், அந்த தடை ஏற்படலாம். அப்ப சின்ன சின்ன வந்து அப்டக்கிள்ஸ், நிறைய தடைகள் ஏற்படும். அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பா ஏற்படும்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. நீங்க வந்து முயற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு தடை வந்துச்சுன்னா, ஒரு தோல்வி வந்துச்சுன்னா பயப்படாம மறுபடியும் எந்திரிச்சு ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஒரு ஸ்மால்
ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், நம்மளோட சேனல் பாக்குறீங்க, வீடியோஸ் பாக்குறீங்க, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். அப்பதான் வந்து மிஸ் பண்ணாம பாப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, கமெண்ட் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.